இந்த அஞ்சலி இருந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அஞ்சலியோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரணும் அப்படின்னா, அவளுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்ப எல்லா வேலைகளையும் செய்றாங்க. அதாவது இந்த அஞ்சலி நல்லவளா இருந்திருந்தா அப்படின்னா, கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ போராட்டங்கள இதுக்கு முன்னாடியே பண்ணாங்க. ஆனா இவ கெட்டவளாவே இருக்கா, இவ இப்ப இல்ல ஜென்மத்துக்குமே திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான், இலக்கியா இருந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்குறாங்க. அதாவது அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாலோ பண்றாங்க. அவ எங்க போறா? என்ன பண்றா? அடுத்தது என்னென்னலாம் பிளான் வச்சிருக்கா? அப்படிங்கிற மாரி. ஏற்கனவே நம்ம லட்சுமி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் இவங்க எல்லாரையுமே வசமா மாட்டி விட்டதிலேயே நம்ம இலக்கியா சரியான கோவத்துல இருக்காங்க. இப்போ கௌதமியும், கார்த்திக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதாவது இந்த 6 மாசத்துக்குள்ள நம்ம இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டுவேன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா இலக்கியா இருந்துட்டு இன்னும் ஒரு 6 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட மொத்த சுயரூபத்தையும் வெளிய கொண்டு வரப்போறாங்க. அதாவது அஞ்சலி திருந்தவே இல்ல அப்படிங்கிற ஒண்ண மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா நம்ம கார்த்திக் கிட்ட நிரூபிச்சா போதும். அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் சிறப்பா நடக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் வந்து இங்க கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி அஞ்சலி எப்படி இருந்தா, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இலக்கியா கண்டுபிடிக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா